இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போ அப்படின்னு சொல்றாரு. அந்த மலை எது? நம்முடைய குடும்பத்தை நோக்கி வருகிற கஷ்டம், நம்முடைய குடும்பத்தை நோக்கி வருகிற கண்ணீர், நம்முடைய குடும்பத்தை நோக்கி வருகிற சந்தேகம், சண்டை, போராட்டம், எரிச்சல், மன்னிக்கப்படாத மனப்பான்மை. இதுதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கு தடையாய் நிற்கிற மலைகள். இந்த எல்லா மலைகளை பார்த்து, எல்லா கஷ்டத்தை பார்த்து, கண்ணீரை பார்த்து, பொறாமை பார்த்து, வியாதியை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து, விசுவாசத்தோடு கூட தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள் சொன்னால அந்த கடுகளவு விசுவாசத்தோடு கூட இயேசுவின் நாமத்தினால என் குடும்பத்தை விட்டு போ, கணவன் மனைவி விட்டு போ, தாய் தகப்பனை விட்டு போ, பிள்ளைகளை விட்டு போ என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால நீங்களும் நானும் சொல்லி ஜெபிக்கும் போது அது அப்படியே உங்களுக்கு ஆகும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு நமக்கு வாக்கு கொடுக்கிறார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அது அப்படியே நடக்கும். அப்படியே நம்முடைய முழு குடும்பமும் என்ன வேணும்? ஜெபம் பண்ற குடும்பங்களாய், விசுவாசிக்கிற குடும்பங்களாய், வேற ஒண்ணும் இல்லை. எல்லாமே மாறி போயிடும், மறைந்து போயிடும். ஆமென் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் என்ன சொல்றாரு? முக்கியமானது, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது, நல்லா கவனிங்க, இவங்கதான் விசுவாசிகள், விசுவாசிக்கிறவங்க, ஆண்டவரை நம்புறவங்க. நீங்க ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ, எந்தெந்த காரியத்தை ஆண்டவரிடத்துல இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கிவ் மீ அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுகிறீர்களோ, வேண்டிக் கொள்கிறீர்களோ, அவைகளை பெற்றுக்கொள்வோம், அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் ஜெபத்திலே கேட்டுக்கொண்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், உண்டாகும், அப்படியே நடக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.